இவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியான ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து மேல்முறையீடு செய்ய போகிறோம். இனியும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த மேல்முறையீடு பல லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த தீர்ப்பில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தகுதி பெறாத அனைத்து பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் 2 ஆண்டுக்குள் அதை பெற வேண்டும் என்று மாண்புமிகு நீதிமன்றம் உயர்த்தப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்ய தருவினால் இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வு பெறுவீர்கள். 5 ஆண்டுகளுக்கு குறைவான சேவை காலம் மீதமுள்ள ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கான தகுதி இல்லாமல் ஓய்வு பெறும் வரை தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆசிரியர் தரம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தின் நியமனங்களுக்கு கட்டாயம் தேவையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஆதரிக்கும். அதே வேளையில் ஏற்கனவே பணியில் இருந்த ஆசிரியர்களுக்கு இந்த தேவையை பின்னோக்கி பயன்படுத்துவது என்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆசிரியர்களுடைய நியமனத்தின் போது நடைமுறையில் இருந்த சட்டங்கள் விதிகள் நடைமுறைக்கு முழுமையாக இணங்கி பணியமர்த்தப்பட்டன. பல தசாப்தங்களுக்கு பிறகு அவர்கள் புதிய தகுதியை விதித்து அவர்கள் தகுதி பெறவில்லை என்றால் கட்டாய ஓய்வு அளிப்பது நியாயமானதோ அல்லது நிலையானதோ அல்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெட்டு அந்த தேர்வு குறித்து ஒரு முக்கியமாக மறுபரிசீலனை செய்ய இருக்காங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் 1.80 லட்சம் ஆசிரியர்களுக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு பரிசீலனை செய்யிருக்காங்க. மறுபரிசீலனை பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே ஆசிரியர் பணியில் இருக்க ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு எழுத வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி மேல்முறையீடு தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்கு மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் குறித்து சில முக்கியமான அப்டேட் எல்லாமே வைரலாக போயிட்டு இருக்கு. தொடர்பான வழக்கில் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். 2011க்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அதிரடி தீர்ப்பால் அரசு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆசிரியர்களை அரசு கைவிடாது என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ இதனால் 1.80 லட்சம் ஆசிரியர்களுக்கு இது மிகச்சிறந்த மகிழ்ச்சி செய்தி. இன்னும் ஒரு வாரத்தை வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, டெட் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டைம் எல்லாமே முடிச்சாச்சு. எடிட் ஆப்ஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை செஞ்சிருக்கிறதா தகவல் பெறப்பட்டிருக்குங்க. அடுத்து பிஜிடிஆர்பி தேர்வு பார்த்தீங்கன்னா தேதிகள் போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க. சில தேர்வுகள் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுடைய தேதிகளும் பிஜிடிஆர்பியோட தேதிகளும் மோதுகின்றன அப்படின்றதுனால அதே மாதிரி டிஎன்பிசி அந்த டைம்ல நடக்கிறதுனால பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா 1 மாசம் போஸ்ட்போன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதி பார்த்தீங்கன்னா 1 மாசம் போஸ்ட்போன் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கே தவிர போஸ்ட்போன் ஆகிடுச்சு நம்ம சொல்லல. வாய்ப்பு இருக்கு, எப்போ வேணாலும் போஸ்ட்போன் பண்ண போறாங்க. அடுத்து சிறப்பு டெட் பார்த்தீங்கன்னா வேண்டாம், அந்த மாதிரி ஒரு டெட்டு வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. சிறப்பு டெட்டை ரத்து செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. தமிழகத்துல ஆசிரியர்கள் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறாதவர்கள் இனி பணியில தொடர முடியாதுங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இதனால அவர்களுடைய பணியை இழக்க நேரிடும் அப்படின்றதுனால இனிமே அவங்க ரொம்ப ரொம்ப கட்டாயமா பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களால இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க டெட்டில் பாஸ் பண்ணி ஆகணும். தீர்ப்பு மேல்முறையீடு போயிட்டு இருக்கிறதுனால விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியிருக்காங்க. அந்த ரிவ்யூ பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமாக மீண்டும் ஒரு தீர்ப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 2013-17 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய சுற்றுப்பயணங்கள் முடிவடைய இருக்கு. அது பிறகு பார்த்தீங்கன்னா நிச்சயமா பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பிஓ எக்ஸாம் 2025 மற்றும் 26ல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விரைவில் போட போறாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா
இனியும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிஓ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்மைதானா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் நிறைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதில் கவலையே பட வேண்டாம். ஆசிரியர் தேர்வில் பிஜிடிஆர்பியோடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு தான் தினசரி நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே வர இருக்குது. நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வர செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.